தமிழ் மொழி பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது போன்ற பழமொழிகள் தமிழக மக்களின் வாழ்வியல் அனுபவத்தையும் அறிவு செழுமையும் வெளிப்படுத்துகின்றன. அதுபோல புண்ணிலே காரச்சீலை வைத்தான், என்ன தின்றாலும் அதுக்கு மேல் 4 பேரித்தம்பளத்தை தின்னவே எல்லாம் மடிபடும் போன்ற பழமொழிகளும் உடல் நல பாதுகாப்பு தொடர்பான அறிவுரைகளை கூறுகின்றன. இவை புண் ஆறுதல், ஜீரணம் போன்ற மருத்துவ கருத்துக்களை சுட்டிக்காட்டும் சித்த மருத்துவ சிந்தனைகளின் வெளிப்பாடுகள் ஆகும். இத்தகைய பழமொழிகள் தமிழக மக்களிடையே பரவலாக பயன்பாட்டில் வர காரணமாக இருந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வீரமாமுனிவர். இந்த பெயரை கேட்டவுடன் கிறிஸ்துவை உலகெங்கும் அறிவிக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்குடன் தமிழகம் வந்த ஒரு கிறிஸ்துவ துறவியாகவும், சதுர அகராதி, தேம்பாவணி, பரமார்த்த குருவின் கதை போன்ற இலக்கிய படைப்புகளை படைத்த தமிழ் புலவராகவும் நம் நினைவிற்கு வருகின்றார். ஆனால் அவர் ஒரு சமய பணியாளரும் இலக்கியவாதியும் மட்டுமல்ல, மாறாக தமிழக மக்களின் உடல் நலத்தையும் வாழ்வு தரத்தையும் உயர்த்த விரும்பிய சித்த மருத்துவரும் ஆவார். அன்றைய தமிழக மக்கள் காய்ச்சல், காலரா, சின்னம்மை போன்ற பல்வேறு தொற்று நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக குழந்தைகள் மரணம் அதிகம் இருந்தது. இத்தகைய சமூக சூழ்நிலையில் மக்களின் வேதனையை உணர்ந்த வீரமாமுனிவர் மருத்துவத் துறையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு சித்த மருத்துவ நூல்களை ஆராய்ந்து கற்றார். அவற்றில் பயனுள்ள செயல்முறைகளை தேர்ந்தெடுத்து பிற்கால தலைமுறைகளுக்கும் பயன்படும் வகையில் அவற்றை நூல்களாக வடிவமைத்தார் என பாளையங்கோட்டை இந்திய முறை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் புது ஜெயபிரகாஷ் நாராயணன் குறிப்பிடுகின்றார். வீரமாமுனிவர் எழுதிய மருத்துவ நூல்களில் மிக முக்கியமானது நசகாண்டமாகும். இதில் நசம் என்பது நோயையும், காண்டம் என்பது பிரிவையும் குறிக்கும். அதாவது நோய்களை நீக்கும் மருந்துகளை விளக்கும் பகுதி என்பதே இதன் பொருள் என சித்த மருத்துவ அறிஞர் மாங்காட்டு வடிவேலு விளக்குகிறார். 1945ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட பாரத மருந்து மற்றும் அழகு பொருட்கள் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 18 சித்த மருத்துவ ஆதார நூல்களில் வீரமாமுனிவரின் நசகாண்டம் இடம்பெற்றிருப்பது அதன் அறிவியல் முக்கியத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மக்களிடையே சித்த மருத்துவ அறிவை எளிமையாக பரப்ப வீரமாமுனிவர் புதுமையான அணுகுமுறைகளை பயன்படுத்தினார். இன்றும் அவர் உருவாக்கிய சில மருந்துகள் பயன்பாட்டில் உள்ளன. கருப்பு விஷ்ணு சக்கரம், மேகரோக சஞ்சீவி, சமய சஞ்சீவி சூரணம், மணப்பொடி, பற்பொடி ஆகியவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை. குறிப்பாக வாத நோய்கள், மூட்டுவலி, தோல் நோய்கள் போன்றவற்றுக்கு இம்மருந்துகள் பயனுள்ளதாக கருதப்படுகின்றன. கிறிஸ்துவ சமய மரபின்படி மனித உடல் இறைவன் வாழும் கோயிலாக கருதப்படுகிறது. இந்த உடலை பேணி பாதுகாக்கும் நோக்குடன் தமிழ் மண்ணில் கிடைக்கும் மூலிகைகள் மற்றும் இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தமிழ் மருத்துவ மரபை வளர்த்தவர் வீரமாமுனிவர். தனது அனுபவங்களையும் அறிவையும் நூல்களாக பதிவு செய்து பிற்கால சந்ததியருக்கும் அவற்றை சென்றடை செய்தது அவரது தொலைநோக்கு சிந்தனையை வெளிப்படுத்தி தமிழக மக்களின் வாழ்வும் நலமும் சிறக்க உழைத்த மாமனிதர் வீரமாமுனிவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். ஒவ்வொரு தமிழனும் அவரை போன்று சிந்திக்கவும் செயல்படவும் நம்மை உந்தி தள்ளுகிறது. நன்றி.